ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் நியூவாக வந்திருக்கிற வாட்ஸ்அப் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்டேட் என்னென்னா, சேனல் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரியல. இது டெலகிராமுடைய ஒரு காப்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரியல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, சேனல் ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் போர்ட்ரேட் மோடில் கொண்டு வரதுக்காக கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டேட்டஸ் வந்து பழையபடி போர்ட்ரேட் மோடில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏதாவது ஒர்க்கும் ஆகுது. அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா, நீ இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு கீழே வந்து இன்ஸ்டால் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். கீழே சார்ட் பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த பேக்கப்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இது வரைக்கும் நீங்கள் சார்ட் பண்ண ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து பேக்கப் எடுத்துக்கும். ஸோ இந்த இது எதுக்கு எடுத்துக்க சொல்கிறோன்னா, நம்ம வாட்ஸ்அப்பை ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பேக்கப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பழைய ஹிஸ்ட்ரிஸ், அதாவது சார்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து ரிகவர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம பேக்கப் எடுத்துக்க சொல்கிறோம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து போர்ட்ரேட் மோடில் வரும். அது மட்டும் இல்லாமல் சேனல் ஆப்ஷன் ரிமூவ் ஆகிருக்கும். நான் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இருக்குது பாருங்கள். இதை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். சேனல் ஆப்ஷனே இருக்காது இதில். நாம் எதுவும் கட் பண்ணவும் இல்லை. எல்லாமே வந்து நார்மலாக எப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து பஃபர் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மெயினாக உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து கிராஷ் ஆகுது. முக்கியமானது வந்து பேன் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா தேர்ட் பார்ட்டியோடைய வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் நம்ம சொல்கிற இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேன் இஷ்யூவும் வராது, எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஒரிஜினலாக நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு இதுவும் பஃபர் ஆகாது. ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு டைம் 2 டைம் மேலே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணதில் எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. சில ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் ஆகும். நான் செக் பண்ணது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் தான் செக் பண்ணேன். ஸோ என்னோட இதில் வந்து ஒர்க் ஆச்சு. சில ஓல்டு வெர்ஷன்ஸுக்கு எப்படி சப்போர்ட் ஆகுமா என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.